அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்ப ராசியாக இருக்கீங்க, கும்ப லக்னமாக இருக்கீங்கன்னாக்க யாருடன் உறவாடக்கூடாது என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். ஏன் நாம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நல்ல நேரம் இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் சமாளிப்போம், அதுல வெற்றி அடைவோம். ஆனா ஒரு கெட்ட நேரம், இப்ப உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்மசனி நடக்குது இல்லையா? இந்த ஏழரை சனியில ஜென்மசனி காலகட்டம் என்பது நமக்கு ஒரு கெட்ட நேரம் தான். இந்த மாதிரி நேரத்துலதான் நல்லா போயிருக்கக்கூடிய திருமண உறவில் பிரிவு, விரிசல்கள், அதே போல கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் ஆகிறது, இழப்புகளை சந்திக்கிறது, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமே ஏற்படும். அதே போலதான் வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, அல்லது வேலையை விட்டுட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாமும் ஏற்படும். ஸோ எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கிறோம். சில நேரங்கள்ல கெட்ட நேரம் நடக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகளை கூட நமக்கு பாதகத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எது, யாருடன் உறவாடாம இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்பதை பற்றி எல்லாம் நாம இதுல லைஃப் ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம். இது ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷனா எடுத்துங்க, ஒரு பொது பலன் தான் இது. இப்ப இந்த கும்பம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானம், 11ஆம் பாவகம். சனிதான் இந்த வீட்டின் அதிபதி. இங்க பாத்தீங்கன்னா சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதே போல பூரட்டாதி 1 பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில எல்லாமே வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்க பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா கும்பராசியில பிறந்தவங்க பட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்றதுனால நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொரு படி உயர்றதுக்கும் நிறைய விலையை கொடுப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த வளர்ச்சி என்பது இவங்களுக்கு இருக்கும். அதே போல குடத்தில் இட்ட விளக்கு போன்றவர்கள் இவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம திறமையும் வெளியே வராது. இவங்களுக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஒரு சபையில முன்ன நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. செகண்ட் பிளேஸ் அல்லது செகண்டா இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. முக்கியமான ஆலோசகரா இருப்பாங்க, கிங் மேக்கரா இருப்பாங்க. ஆனா கிங் ஆகாம இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அதே போல இவங்களை பொறுத்தவரையிலும் சோகத்தையும் வெளிக்காட்ட மாட்டாங்க. எவ்வளவுதான் பிரச்சனை, மன அழுத்தம், டென்ஷன் இருக்கு, நிறைய குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, வேலை இல்லை, பணம் இல்லை அப்படின்னா கூட அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. என்னைக்கும் சிரிச்சு பேசுற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு ஏதோ கடனோ அல்லது உடல்நலத்துல சின்ன தொந்தரவுகளோ பாதிப்புகளோ எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கு கடன்படக்கூடிய சூழ்நிலையிலும் இவங்களுக்கு ஏற்படும். சில நேரங்கள்ல ஒரு கடனை தீர்த்தாங்கன்னா இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அல்லது பழைய கடனை தீர்க்கறதுக்கு ஒரு கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சோ கடன் வாங்குறதுல நீங்க கவனமாக இருக்கணும். குறிப்பா கடன்காரர்கள் அல்லது நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா கூட சரி, அந்த பணம் திரும்பி வர்றதுல பெரிய போராட்டமா தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா வரும், அதுக்குள்ள நீங்க கொடுத்த பணத்தையே மறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். சோ கடன் கொடுக்கறதும் சரி, வாங்குறதுலயும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கும் போது கவனமாக இருக்கணும். ஒரு அளவுக்கு மீறி கடன் வாங்கும் போது அது உங்களுக்கு பாதிப்பையும் ஒரு மன அழுத்தத்தையுமே ஏற்படுத்தும். உடல்நல விஷயத்திலையும் எப்பயுமே கவனமாக இருக்கணும். பணம் ஏதோ ஒரு வகையில வரும். இவங்க கடன் வாங்கியாவது பணத்தை ரொட்டேஷன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில நிதானமான வளர்ச்சி, மெதுவான வளர்ச்சி இருக்கும். பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாட்டுல வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. முக்கியமா சூரிட்டி கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது போன்றவையெல்லாம் இவங்க செய்வாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்க பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட நீங்க இது மாதிரி ஒரு ஜாமீன் கொடுங்க அல்லது சூரிட்டி கொடுங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஹெல்ப் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துட்டு அதுல பிரச்சனையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்ப்பாங்க. பயணங்களோடு அலைச்சல்களோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது வெளிநாட்டுல வாழக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு உண்டு. எதுலையுமே கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் இருப்பாங்க. லாபத்தை யோசித்து தான் செயல்படுவாங்க. அதே போல ஒருத்தர்கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, தேவைப்படும் போது பேசுவாங்க. குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம்னா பேசுவாங்க. எப்பயும் பேசி வளவலா அப்படின்ட்டு பேசிக்கிட்டேவும் இருக்க மாட்டாங்க. தேவைப்படக்கூடிய காலகட்டத்துல பேசுவாங்க. ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். அதுல தன்னுடைய கருத்தை ஆழமா பதிவிடுவாங்க. இதுதான், இப்படிதான் நான் இருப்பேன், இதைதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா அந்த கும்பராசியாக இருக்கக்கூடிய பெண்களாக குறிப்பா இருந்தாங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னாக்க பொதுவாவே எதையும் அடையணும், எதையும் செயல்படுத்தணும், எதையும் திட்டமிட்டு காரியத்தை ஆற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். பொதுவா காதல் விஷயத்துல இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு காதலிக்கிறாங்க ஒரு ஆணை, அல்லது ஒரு ஆணை பிடிச்சிருக்கு, அவங்களோட வாழணும் அப்படின்னாங்கன்னா எந்த அளவுக்கு இறங்கி அவங்கள கரம் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாகவே காதல் என்பது கும்பராசிக்கு நிறையவே ஏற்படும்.
அதை வந்து வீட்டை பகைச்சிட்டு கூட போயிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில அந்த காதலை சக்சஸ் பண்றதுக்கு கடைசி வரலும் போராடுவாங்க. ஆனா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனை தான். கும்பராசியா இருந்தாலும் சரி, கும்ப லக்னமா இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனை பொறுத்தவரையிலும் சனிக்கு ஒரு ஆப்போசிட் கிரகம். அதாவது சூரியன் வந்து சனியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். சனி வந்து ஒரு பிடிவாதமான ஒரு கிரகம், கண்ட்ரோல் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் அதுதான் கிளாஷ் இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணைவை இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க அதுக்கு பிடிவாதமா மறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அல்லது கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. அதுல நிறைய பிரச்சனைகளும் கான்ட்ரவர்ஷியலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்படி இல்லை, ரொம்ப அன்பாவே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா தான் போகுது அப்படின்னாலையும் திருமண வாழ்க்கையில பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு இழப்புகளை கூட சந்திப்பாங்க இவங்க. அதே சமயத்துல கருத்து வேறுபாடோடு இருக்கிறாங்க அப்படின்னா பிரிந்து டிவோர்ஸ் ஆகி 2ஆம் தாரம்ன்றது போய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொதுவாகவே இவர்களை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்கு அப்புறம் கூட திருமணத்துக்கு மீறிய உறவோ அல்லது ஏதோ ஒரு வகையில நட்போ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ கூட எதிர்பாலினர் ஆப்போசிட் ஜெண்டரோடு ஏற்படுது. அந்த உறவு நிலையால கூட இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க. சோ அவர்களோடு உறவாடும் போது கவனமாக இருக்கணும். அதாவது ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த திருமண பந்தத்துக்கு மீறிய உறவுகள் கிட்ட உறவாடும் போது கவனமாக இருக்கணும், அல்லது உறவாடாம இருக்கிறதே நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னா கூட அதுல கூட சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம், காதலுக்கு அப்புறம் பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில, அல்லது திருமணம் பண்ண பின்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுல பிரச்சனை வர்றதெல்லாம் அதிகம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இதேதான். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் சிப்பிக்கல் முத்தாக நிறைய டேலண்ட் உள்ள பர்சன்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஒரு வாழ்க்கையில உயர்ந்த பதவிக்கெல்லாம் போகக்கூடியவர்கள். ஆனா இவர்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையவே இருக்கும். தனித்திருப்பாங்க, அல்லது வாழ்க்கை துணையோட சண்டே இல்லைன்னா கூட பிரிந்து இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இருப்பாங்க, வெவ்வேறு ஊர்ல வசிப்பாங்க. இப்படி எப்போது ஒரு டைம் சந்திச்சுக்குவாங்க. இது மாதிரி அந்த ஹாப்பினஸ், குறிப்பா இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த தாம்பத்திய வாழ்க்கையில முழுமையான திருப்தியோ மகிழ்ச்சியோ கிடைக்கிறதில்ல. அதனால திருமணத்துக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய மனம் தேடுவது அன்பை. ஆனா அது கிடைச்சுதான்னா அது கடைசி வரலும் கொஸ்டின் மார்க் தான். அதுக்காக நிறைய விலை கொடுக்குறாங்க, நிறைய கஷ்டப்பட்டு போராட வேண்டிய நிலைமை. சில பேருக்குலாம் அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆகக்கூடிய நிலைமையும் ஏற்படுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது. நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கு, அன்பு இல்லை, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்குன்னா அன்பை தேடுறதுல தப்பு கிடையாது. அது வந்து சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நம்ம அந்த வேலை போகும்போது பாதிப்பு வராது. ஆனா நம்மளுடைய செயல்பாடுகள் சில நேரங்கள்ல வந்து அவசரமா இந்த ஒரு முடிவு எடுக்கணும், அவசரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல விழுந்துடுறோம் அப்படின்னா அது பாதிப்பு கொடுக்கும். அந்த வகையில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றேன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குறிப்பா திருமண வாழ்க்கையில மன அழுத்தம், டென்ஷன் எல்லாம் நிறையவே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா ராசியிலேயே சனி பகவான், அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. ஏப்ரல் மாசத்துல இருந்து கடுமையான மன அழுத்தம், சில பேருக்கு உடல்நலத்துல பாதிப்பு. கூட்டு தொழில் செய்றீங்க அல்லது நண்பர்களாக இருக்காங்கன்னாக்க அவங்களுடைய பாராமுகத்தை நீங்க பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல. இதனால வந்து பேசிட்டு இருந்தவங்க கூட பேசாம போகக்கூடிய சூழ்நிலை. அதே போல பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு உறவு நிலை, நல்ல பழகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போறது, அவங்க உங்களை விட்டு கைவிட்டு போறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்துல சந்திச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து போன வருஷம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உறவு முறையில, ரிலேஷன்ஷிப் முறையில ஒருத்தோட பழகுறீங்க, அது லவரா பழகினாலும் சரி அல்லது திருமண பந்தமாக இருந்தாலும் வார்த்தைகளை கவனமாக இருக்கும்போது எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. சில கருத்து வேறுபாடுகள் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருமணம் தாமதம் ஆகுது. தாமத திருமணம், மேரேஜ் லேட்டு. இந்த மேரேஜ் லேட் ஆகக்கூடிய சூழ்நிலையில ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது, அல்லது ஒரு காதல் கல்யாணம் சீக்கிர திருமணம் என்றால் ஏற்பட்டு அவர்களுக்கு பின்னாடி வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை பிரிவுறதெல்லாம் ஏற்படும். அதனால திருமணம் முன்னாடி வரக்கூடிய காதல் போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இல்ல மேலதிகாரியா இருக்கவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால சக பணியாளர்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க பிடிக்காது. உங்களை சக பணியாளர்கிட்ட எதையும் ஒரு கான்ட்ரவர்சியலாவே இருக்கும். அவங்க வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில கவுக்கணும், உங்களை வந்து டிகிரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதனால சக பணியாளர்களோட உறவாடும் போது கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டரா இருக்காங்கன்னாக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் இருக்கும்.
குறிப்பா முதல் குழந்தை ஆண் குழந்தையா கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளை வளர்ப்புறதுல ரொம்ப கண்டிப்பும் காட்டுவாங்க. அதே போல அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் மன வருத்தமும் பிற்கால வாழ்க்கையில ஏற்படும். பொதுவாகவே 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். ஸ்திர லக்னம் என்றதுனால இவங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனே பாதகாதிபதியாகவும் கூட. தந்தையால சில பிரச்சனைகளுக்கும் சில பேர் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது தந்தையை பிரிந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு இருக்கும். தாயார் வகையில சொத்துக்களோ, தாயார் வகையில வீடு, வாகனம் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள், தாய் வழி சொந்தங்களுடைய ஆதரவுலாம் இருக்கும். பொதுவாகவே இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில கூட கருத்து வேறுபாடு, குறிப்பா வாழ்க்கை துணையுடைய சகோதர சகோதரிகள் முக்கியமா அவர்கள் வகையில இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கருத்து வேறுபாடு எல்லாம் வரும். அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளால பாதிக்கப்பட்டு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில. அப்போ வாழ்க்கை துணையுடைய சகோதர வகையில உறவாடும் போது கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சகோதர சகோதரிகள் 2 பேருமே வாழ்க்கை துணைவர்களோட தற்காலிக பிரிவு இதெல்லாம் சாதாரணமா இவங்களுக்கு ஏற்படக்கூடியது. இவங்க ஜாதகத்துல கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லை அப்படின்னாக்க பெருசா தற்காலிக பிரிவோடு போயிடும், நிரந்தர பிரிவாக இருக்காது. அதே போல இவர்கள் எந்தெந்த ராசிகளில் திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு கடகராசியும் சிம்மராசியும் தவிர்க்கணும். இதுதான். ஆனா என்ன ஆகும்னாக்க சில பேர் கடகராசிக்காரங்க கும்பராசி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிருக்கும், அல்லது அவசர கதியில நிர்பந்தத்துல ஏதோ ஒரு இறக்கப்பட்டு கல்யாணம் ஆயிருக்கும். பொண்ணை பிடிச்சிருக்கு அல்லது பையனை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணத்துக்கு பின்னாடிதான் தெரியும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேருடைய கருத்துக்களும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கருத்துக்களா இருக்கும். ஒத்தே போகாது, பிரச்சனையாவே இருக்கும். பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். சனிக்கு சந்திரன் பகைதான். அதே போல சனிக்கு சூரியனும் பகை, ஆப்போசிட்டானது. அப்போ சிம்மராசி கல்யாணம் பண்ணும்போது இதுதான், இதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா விதி யாரையும் விடுறதில்ல. அதனால பாத்தீங்கன்னாக்க சிம்மராசியோ அல்லது கடகராசிக்காரங்களோட கும்பராசிக்கு ஒரு உறவு நிலை ஏற்படும் ஏதோ ஒரு வகையில. அது நண்பராகவோ காதலராகவோ அல்லது திருமண பந்தமோ ஏற்படுதுன்னா கூட அதுல மன உளைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனாலதான் சமசப்தம ராசிகள்ல திருமணம் செய்யாதீங்க. கும்பராசியா இருந்தாங்க சிம்ம ராசியை தவிருங்க. மேலும் கடகராசி சஷ்டகமா வருது, அதை தவிருங்க. ராசி பொருத்தம் வராது, ராசி அதிபதி பொருத்தம் வராது, இதை தவிருங்க அப்படின்னு சொல்றது. இந்த கும்பராசி என்பது ஒரு காற்று ராசின்றதுனால மிதுன ராசி, அதே போல இவர்களுக்கு துலாம் ராசி, இதெல்லாம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள். அதே போல இவங்க பாத்தீங்கன்னாக்க கும்பராசிக்காரங்க மேஷ ராசியை தவிர்க்கிறது நல்லது, விருச்சக ராசியை தவிர்க்கிறது நல்லது. கும்பராசிக்காரங்க மேஷம் விருச்சகத்தை தவிர்க்கணும், கடகம் சிம்மம் ராசியை தவிர்க்கணும். மற்ற ராசிகளாக இருக்கு அப்படின்னாக்க பொருத்தம் பார்க்கணும். கண்டிப்பா உங்களுக்கு மற்ற ராசிகளாக இருந்தாலையும் திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தத்தை பார்த்து கன்சிடர் பண்ணணும். அதுதான் இங்க முக்கியமானது. நான் சொன்ன கடகம் சிம்மம் மேஷம் விருச்சகம் ராசிக்காரங்களோடு உறவாடும் போது கவனமாக உறவாடணும். அதே போல இவங்களோட பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை செய்றீங்க அல்லது ஒரு கூடு தொழில் செய்றீங்க அப்படின்னாலையும் அதுல சில மன உளைச்சல்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதுலயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு பொது பலன் தான், ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.